டைம்னால ஒரு சின்னதாக ஒரு ஸ்நாக்ஸ் செய்ய போகிறோம். அது ரெடிமேட் ஸ்நாக்ஸ் தான். அது என்ன எப்படி செய்யணும்னு பார்த்துருமா வாங்க. ஆனால் அந்த ஸ்நாக்ஸை வந்து நான் எங்கேயும் தேடினேன், கிடைக்கவே இல்லை. கோயம்புத்தூர்ல இருக்க நம்ம பாலாட்டி கேட்டேன் வாங்கிட்டு வரணும். இல்லாமம்மா அங்கேருந்து வாங்கிட்டு வர முடியாது, அங்கேருந்து வாங்கிட்டு வந்தால் கெட்டு போயிடும், அது வந்து ஃப்ரீசர்லேயே தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னோம். சரி சொல்லி சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு ஆளுக்கு சொன்னேன், அங்கேருந்து வாங்கிட்டு வரவங்க இருக்காங்க. சேலத்தில் அதுக்குன்னு ஒரு தனி கடை இருக்கும், அந்த கடையை தேடி கண்டுபிடிச்சி வாங்கணுமா. அப்படி நானும் தேடி தேடி பார்த்தேன், எங்கே தெரியல. அந்த கடைசியாக ஒரு இடத்துக்கு போனேன், அந்த இடத்துல கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ அந்த இடம் எங்கேங்கிறது ஒரு கடையை சொல்கிறேன். ஃபஸ்ட்டு அது என்ன பொருள் அப்படின்னு பார்த்துருக்கோம். இது எப்பயுமே ஃப்ரீசரில் தான் இருக்கணும். வாங்கிட்டு வந்து ஒரு 3 நாள் ஆகுது. அது ஃப்ரீசர் அதுக்குள்ளேயே தான் வச்சுருக்கிறேன். ரெடிமேட் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எம்சி மெக்கைன். ஸோ இந்த பிராண்டு தான் ரெடி பண்ணிடுவோமா. இதில் வந்து நம்ம வந்து ஆயில் போட்டு அது வந்து வறுத்துருக்கா வச்சுருந்தோம். இதுக்கு உண்டான உருளைக்கிழங்கு வச்சு பண்ணக்கூடிய அந்த டிஷ் வந்து ஏற்கனவே நான் யூடியூப் சேனலில் போட்டிருக்கேன். அது பார்வையில் இருக்குது, கீழே லிங்க் கொடுக்குறேன், மேலே ஆன்லைன் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. ஸோ இதுக்கு வந்து ரொம்ப சிம்பிளாக ஒரு 3 நிமிஷத்தில் செய்யணும் அப்படிங்கிறதால ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா எம்ஆர்பி ரேட்டு 370 ரூபா. இந்த ஆஃபர் ரேட்டு பார்த்தீங்கன்னா 173 ரூபாய்க்கு வாங்கணும். ஆனால் எங்கே வாங்கணும்னு கடைசி சொல்லுவேன். நானும் ரொம்ப நாளாக தேடிக்கிட்டு இருந்தேன், ஒரு வழியாக வாங்கி மேலே அழகுக்காக பாருங்கள் பழங்களுக்கு வச்சுருக்கேன். நல்லா வேவிச்சது பக்கத்து வீட்டில் கொடுத்தாங்க. ஸோ ரொம்பவே நல்லா இருக்குது, சாப்பிடணும் சாப்பிடணும். நம்ம மூளை திருத்து கூட வேலை செய்யாது பாருங்க. இப்படி கழிச்சு நீயே ஊற்றிடணும். இதுக்கு இவ்வளோ நேரமும் பாட்டு வச்சு மடிச்சு ஊற்றிட்டு இருக்கேன். இல்லை அந்த மாதிரி யாரும் ஆட்கள் தான் எனக்கு தெரியும். நீங்கள் அப்படிப்பட்ட ஆட்கள் தான் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், இல்லாட்டி லைக் போடுங்க. நான் தெரிஞ்சுக்கிறேன் இந்த மாதிரி எத்தனை பேர் இருக்கீங்க. நீங்கள் வேலை சிரிக்கலாம், இல்லை அப்பயே அதை வேலை பண்ணிக்கலாம். எண்ணெய் ஊற்றி வச்சு காய்ட்டோம். அதுக்குள்ளே நம்ம இதை ஓப்பன் பண்ணிடுவோம். ஸோ பொரிக்கிறதுக்கு பாருங்கள், இதுவும் அங்கேயே வாங்கிட்டு வந்தேன். ப்ளஸ் டிஷ்யூ பேப்பர் ரெடி பண்ணி வச்சிட்டேன். கட் பண்ணிடுவோமா. அது இதுலேயே பாருங்க எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இங்கே கிராமத்து சைடு இருக்கிறீங்க அப்படின்னா வாங்கிட்டு வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இதிலே கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் நீங்கள் யூடியூப் பார்த்து பண்ணிக்கலாம். நம்மகிட்ட இந்த ஓவன் பேக் ப்ளஸ் ஏர் ஃப்ரையர்லாம் கிடையாது, அதனால் நம்ம எண்ணெயிலே வச்சு எடுத்துக்குவோம். அதுலேயே பாருங்கள் ஆட் சிப்ஸ் இருக்குது, அல்லு டிக்கி, வெஜ் ஃபிங்கர்ஸ் இருக்குது. ஸோ யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸ்பிரி டேட் இருக்குது. ஓப்பன் பண்ணிட்டேன். ஃப்ரீசரில் வச்சதுனால இங்கே வந்து ஃபுல்லாக சுற்றி ஐஸ் இருக்க மாதிரியே இருக்குது. என்ன பண்ணுறோம், நல்லா கொஞ்சம் பண்ணிட்டீங்களா. ஸோ கொஞ்சம் நேரம் அந்த ஐஸ் எல்லாம் உருவிட்டோம். உருவின வட்டி போட்டுருவோம். மீதியை ஃப்ரீசரில் வச்சுருவோம். மீதி அடுத்த ரவுண்டு. இப்போ இதில் ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இதோட எக்ஸ்பிரி டேட் வந்து 2027 வரைக்கும் இருக்குது. மேனுஃபேக்சரிங் வந்து இந்த வருஷம் 2025 ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி பண்ணியிருக்காங்க. நம்ம வீட்டில் பண்ணும்போது உருளைக்கிழங்கு வந்து ஒரு நாளில் அதை கட் பண்ணி வச்சாவே அது ஒரு மாதிரி ஆகிடும். இது வந்து ஒரு 2 வருஷம் கிட்டத்தட்ட கீழே இருந்துச்சுன்னா இது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டாங்க. ப்ளஸ் கெமிக்கல் அதிகமாக இருக்கும். இது எப்பயோ டைம் சாப்பிட்றது பிரச்சனை கிடையாது, அப்படியே சாப்பிட்டாலும் கம்மியாக சாப்பிடுங்க. அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டாலும் இது ஆபத்து தான். போட்டு பார்ப்போமா. என்ன நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ ஒரு நிமிஷம் அப்படி விட்டு வச்சிருந்தேன். பாருங்க இதுலேயே ஆடும்போது தெரிஞ்சு பாருங்க. இப்போதைக்கு போதும். ஒரு ரவுண்டு எடுத்துட்டு மீண்டும் ஒரு டைம் போடுவோம். அது ஃபுல்லாக அதே மாதிரி இருக்கிறது தான் ஒரு டைம் போடுவோம். அப்படியே அரைச்சிடுவோம். இப்போ கொஞ்சம் சேஃப்டியாக அரைக்கணும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. தெரியாமல் அப்படியே அரைக்கிட்டோம். அதனால ரொம்ப எண்ணெயெல்லாம் ஃபுல்லாக தெரிச்சிருக்கு. ஸோ எண்ணெய் விஷயத்தில் எப்பயுமே கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே இருக்கணும். ஒரு 2-3 நிமிஷம் விட்டால் நல்லா ஒரு முறை வந்துடும். நல்லா வெந்துடும், உள்ளுக்குள்ளேயும் நல்லா வெந்துடும். இன்னும் நல்லா திருப்தியாக இருக்கும். எக்ஸ்ட்ரா நம்ம சால்ட்டும் கொஞ்சோண்டு பெப்பர் அல்லது மிளகாத்தூள் இந்த மாதிரி கலந்துட்டா கொஞ்சம் டேஸ்ட்
டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்மளே அரைச்சிருந்துருக்கோம். சக்தி மசாலா இருக்குது, அதை வச்சு கலந்துக்கலாம். அவ்வளோ இன்னும் வரவே இல்லை, இன்னும் நல்லா ஒயிட்டாக இருக்கும். நீங்கள் எண்ணெயில் ஏதாவது பொரிக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி கட்டி யூஸ் பண்ணிக்காங்க, ரொம்பவே நல்லா இருக்குது. லைட்டாக நெய் ஸ்மெல் வருது, லைட்டாக வருது. எனக்கு ஸ்மெல் வந்து என்ன ஸ்மெல் தான் தெரியுது, நீங்கள் நெய் ஸ்மெல் வருதான். என்னுடைய நோய் கொஞ்சம் ப்ராப்ளம் தான், ஆப்ரேஷன் பண்ணதுனால நமக்கு அந்த இது தெரிய மாட்டேங்குது. ஸோ ப்ரொஃபஷனலாக நீங்கள் ஒரு 3 நிமிஷத்தில் வீட்டில் இருக்கீங்க, பரம்பரை வந்திருக்காங்க, அவங்களுக்கு வந்து செஞ்சு கொடுத்தோம்னா இது டிஃப்ரெண்ட்டாக வீட்டில் செஞ்சு கொடுக்கலாம். ஓகே, போதும்னு நினைக்கிறேன். ரொம்பவே இதாகிடுச்சு, நல்லா செவந்துருக்கு பாருங்க, நல்லா செவந்துருக்கு. எடுத்து ஆரம்பிச்சுமா இன்னும் நல்லா செவந்துடும். இப்படிதான் உங்களை சாப்பிடுவாங்க, இந்த மாதிரி தான் இருக்கும், இப்படி தான் இருக்கும். கலர் வந்துச்சு, அந்த கலர் இதே தானே அவங்க வாங்கி வச்சு யூஸ் பண்ணுறாங்க. இப்போ வந்து சிம்மில் வச்சுட்டேன். இதில் பாருங்க, நல்லா அந்த ஸ்வீட்னஸ் இருக்குது. ஓகே தான், கொஞ்சம் சால்ட்டும் மசாலா தூளும் கொஞ்சம் கலந்துக்குமா நல்லாயிருக்கும். சில்லி சாஸ், தக்காளி சாஸ், சாஸ் எடுத்து மயோனஸ் இது வாங்கிட்டு வந்துச்சு. ஸோ லைட்டாக வச்சு சாப்பிடுவோமா. ஆக்சுவலாக உருளைக்கிழங்கு வந்து எல்லாருமே சாப்பிடுவோம், இந்த நார்த் சைடு ஃபுல்லாக உருளைக்கிழங்கு தான் சாப்பிட்றாங்க. நம்ம அக்கா தான் சாப்பிட்டா வாங்கி பிடிச்சிக்கிட்டு வேப்பமாக வருதுன்னு சொல்லிட்டு ஏமாற்றிடுறாங்க. நம்ம சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நல்லா தான் இருக்கும் உருளைக்கிழங்கு, நமக்கு எதுவும் சாப்பிட்டு பண்ணுறோம். ஆக்சுவலாக எல்லாமே ஒரு விஷயத்த கண்டிப்பாக ஃபாலோ பண்ணியிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம தனியாக இருக்கும்போது நம்மகிட்ட காசு இருக்கும் சில நேரத்தில், அப்போ நம்ம இந்த மாதிரி ஏதாவது சாப்பிடலாத்தோம்னா தனியாக போய் உட்காந்து சாப்பிட்றது அப்படின்னு இருக்கும். இதே ஃப்ரெண்ட்ஸோட போகும்போது இந்த மாதிரி சாப்பிட கிடைக்கும், ஆள் அனுபவம் ஒன்று சொல்லுவோம், சாப்பிடுவோம். ஆனால் எக்ஸ்ட்ரா நம்ம சாப்பிடணும்னு நினைக்கும் காசு இருக்காது சில நேரத்தில். அந்த மாதிரி உங்களுக்கு அந்த அனுபவம் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி சாப்பிடணும்னு இருக்கும்போது காசு எல்லாமே எத்தனை பேர் இந்த பாக்கெட்டை சொன்னீங்கன்னா 170 ரூபா. டிமார்ட்டில் தான் வாங்குவேன். ஸோ எல்லா டிமார்ட்லேயும் ஃப்ரீசரில் இருக்குது. ஸோ நீங்கள் வாங்கி வீட்டில் வந்து செஞ்சு பாருங்கள். சண்டே அன்றைக்கி ஒரு படம் பார்த்துட்டு வீட்லேயே இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி செஞ்சு சின்னதாக ஒரு என்ஜாய்மெண்ட் பண்ணலாம். ப்ளஸ் எக்ஸ்ட்ரா பாப்கார்னும் இருக்குது, பாப்கார்னும் வாங்கிட்டு வந்து சாப்பிட்றது ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் வந்து இந்த ஐஸ் கட்டியோட அப்படியே போட்டேன், நீங்கள் அந்த தப்பு பண்ணிக்கிறாங்க. கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடியே எடுத்து வெளியே வச்சுருந்தேன். சரி, என்ன அது குழந்தைங்க இருக்கும்போது பக்கத்தில் அண்டவே அண்ட விடாதீங்க, ரொம்ப தெரியுது. ஒவ்வொன்றும் கற்றுக்கிட்டு தானே அனுபவம் கிடைக்கும். ஓகே, நாங்கள் இதெல்லாம் செஞ்சுட்டு சாப்பிட போகிறோம். அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ண வேணாம். அடுத்த டிஷ்ஷு என்னவா இருக்கும்னு சொல்லிட்டு நீங்கள் முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரியாது இல்லையா. ஒரு வழியாக எல்லாத்தையும் போட்டு முடிச்சிட்டேங்க. கிட்டத்தட்ட ஒரு 3/4 கிலோ பக்கமாக போட்டோம். எனக்கு கடைசியாக கிடைச்சது என்னமோ ஒரு 50 கிராம் தான். ஸோ டேஸ்ட் வைஸ் நல்லா இருக்குது. நான் முன்ன சொன்ன மாதிரி தான், இது வந்து ருசிக்காக எப்பயோ ஒரு டைம் சாப்பிட்றது தப்பு இல்லை, ஆனால் ரெகுலராக இது சாப்பிடக்கூடாது. அதுவும் நீங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்றதுனா ஓகே. அடுத்து வேறு ஒரு வீடியோவில் இன்னும் நல்ல ஒரு டிஷ்ஷாக ட்ரை பண்ணுறேன். வேறு என்ன, நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க. நான் ஹாப்பியாக இருக்கேன், நீங்களும் ஹாப்பியாக இருங்க. ஓகே, பாய்.